உம்மை பாடாம என்னால் இருக்க முடியாதையா, உம்மை துதிக்காம என்னால் இருக்க முடியாதையா, உம்மை பாடாம என்னால் இருக்க முடியாதையா, உம்மை துதிக்காம என்னால் இருக்க முடியாதையா. கிதியோன் ஊழியத்தினுடைய இன்டர்நேஷனல் ஸ்டேட் செக்ரட்டரியாக இங்கு அமர்ந்திருக்கின்ற டாக்டர் ஆனந்தகுமார் அவர்களை வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். நம்மோடு எப்போதும் இணைந்து ஒரு போதகராக இருந்து இப்போதும் ஒட்டன்சத்திரம் பகுதியிலே டிஸ்ட்ரிக்ட் சேர்மனாக ஆலயத்திலிருந்து ஊழியத்தை நடத்தி வருகின்ற அருமையான போதகர் ரெவரண்ட் தங்கையா அவர்களையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். அடுத்தபடியாக வாழ்த்தி வரவேற்றுக் கொள்ள வேண்டிய நபர் நம்முடைய GPFN ஊழியத்தின் ஃபவுண்டர் அண்ட் ஜெனரல் செக்ரட்டரி மற்றும் சேர்மன் இருக்கிறார்கள் மிஸ்டர் ராஜகுமார், மிஸ்டர் ஆனந்தகுமார் ஐயா அவர்கள், ஐசக் ஐயா அவர்களையும் வாழ்த்தி இந்த கீழ்கால் மிஷன் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இதற்கு முன்பாக இங்கே பாடலை பாடி டிவோஷனை நடத்தி அமர்ந்திருக்கின்ற தலைமை உரையாற்றின நபர் பாஸ்டர் அவர்களையும் எங்கள் கீழ்கால் குடும்பத்தின் சார்பிலே வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். அதோடு இணைந்து வரவேற்க கடமைப்பட்டவர்கள் GPFN ஊழியத்தின் மிஷனரிகளாக குடும்பமாக இங்கே இணைந்து அலங்கரித்து கர்த்தருடைய ஊழியத்தை சுமந்து எங்கும் சென்று தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்காக உழைக்கின்ற ஒவ்வொரு மிஷனரி குடும்பங்களையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். அதோடு இணைந்து ஒவ்வொரு பாகமாக ஸ்கூல் மினிஸ்ட்ரியாக, மீடியா ஊழியமாக, குட் சமாரிட்டன் ஊழியமாக ஒவ்வொரு தொகுப்பிலும் இணைந்து பொறுப்பாளர்களாக செயல்படுகின்ற ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த பகுதியிலிருந்து கடந்து வந்திருக்கின்ற தலைவர்கள், பெரியவர்கள் மற்றும் ஒவ்வொரு மிஷனரி ஸ்தாபனத்திலும் இருந்து கடந்து வந்திருக்கிறதான தேவ பிள்ளைகள், இந்த ஊழியத்தின் பங்காளர்கள், ஊழியத்திற்காக ஜெபிக்கிறவர்கள், ஊழியத்திற்காக அதிகமாக கொடுக்கிறவர்கள், இந்த ஊழியத்திலே இப்போது இணைந்து இந்த அழைப்பை ஏற்றி இங்கே வந்திருக்கின்ற ஒவ்வொரு பகுதியிலும் இருந்தும், ஏன்னா எனக்கு ஒவ்வொரு பகுதி யார் யார் எங்கேருந்து வந்திருக்காங்கன்னு எனக்கு உறுதியாக சொல்ல முடியாது. அதனால் ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் நீங்கள் தேவ பிள்ளைகளாய் இந்த இடத்திலே அநேகர் கடந்து வந்திருக்கிறீர்கள். உங்கள் யாவரையும் இவரை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். யாருக்காவது வரவேற்புரை சொல்ல தவறு இருந்தால் மன்னித்து அதை வரவேற்புரையாக ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் சொல்ல முடியாது. இருந்தாலும் இதில் இணைந்து செயல்படுகின்ற எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி உறுப்பினர்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்று என்னுடைய வரவேற்புரை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த நேரத்திலும் அருமையான கில்கால் குடும்பத்திற்கும் இந்த 19ஆம் ஆண்டின் ஒரு கொண்டாட்டத்திற்கு ஏற்கவும் நமக்கும் தேவையான வாழ்த்து செய்தியையும் கடவுளுடைய வார்த்தையும் பகிர்ந்து கொடுக்கும்படியாய் நம்ம மத்தியிலே வந்திருக்கின்ற அட்வென்ட் கிறிஸ்டியன் சர்ச்சஸ் மற்றும் மீடியா மினிஸ்டருடைய சேர்மன் ரெவரண்ட் டாக்டர் ஜி மகிமேதாஸ் ஐயா அவர்களை நேரத்தில் கில்கால் குடும்பத்தின் சார்பாக அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நல்ல தருணத்திற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். விசேஷமாக கர்த்தர் ஒருவனாய் அனுப்பி இன்றைக்கு இந்த பகுதியில் இத்தனை பெரிய ஒரு ஊழியத்தை செய்யும்படி அன்பு சகோதரர் ரஜி அவர்களுக்கு கொடுத்த தரிசனத்திற்காக, அவருக்கு பின்பாக இருந்து அவரை தாங்குகிற உற்சாகப்படுத்துகிற அன்பு குடும்பங்களுக்காக நான் இயேசுவின் நாமத்தில் நன்றி பாராட்டுகிறேன். இந்த அழைப்பை தந்த அன்பு சகோதரர் அவர்களுக்கு இயேசுவின் நாமத்தில் நன்றி. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்களா? எல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்களா? இல்லையே, பாதி பேர் அமைதியா இருக்கிறீங்களே. அல்லேலூயா. அல்லேலூயான்றது ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஸ்தாபனத்திற்குரிய வார்த்தைகள் அல்ல, அது எல்லாருக்குரிய வார்த்தை. அது ஒன்றும் கெட்ட வார்த்தை இல்லை. சத்தமா ரெண்டு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா.
ஹல்லேலூயா. சென்னையில் இரவு ஜபம் சொல்லி ஒரு ஏஜி சபையில் நடைபெறுகிறது. அதில் போன மாதத்துக்கு முந்தின மாதம் என்னை அழைத்திருந்தார்கள். மோகன் சிலாசிரஸ் அவங்க வந்திருந்தாங்க. அப்போ நான் போயிருந்தேன். இப்போ எல்லாரும் பார்க்குறாங்க, எல்லாம் பெந்தகோஸ்து ஆளுங்க உட்காந்து இருக்கிறதுல ஒரு அங்கிக்கு நான் வேலை அங்கே அப்படின்னு சொல்லி. ஆனால் கர்த்தர் அந்த நாளில் ஒரு பெரிய ஐக்கிய இரவு ஜபத்தை இன்றைக்கு சென்னையில் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். நூறு ஜபம்லாம் இப்போ நடக்கிறதே இல்லை அநேக இடங்களில். அதனால் இப்போ ஐக்கிய இரவு ஜபத்தை ஏற்படுத்தி கொடுத்து அநேகர் இன்றைக்கு ஜெபிக்க ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலேயும் கூட கர்த்தருடைய வார்த்தைகளுக்குள் கடந்து செல்லலாம். நேரம் இல்லாதபடினால் எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் நான் முடிக்கிறேன். ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். உபாகம புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 10வது வசனமும் 11வது வசனம். உபாகமும் 32, 10, 11 ஆகிய வசனங்களை எடுத்தவர்கள் வாசிப்போம். அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியை போல் காத்தருளினார். கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். அந்நிய தேவன் அவரோடே இருந்ததில்லை. போதையா. பாழான நிலத்திலும் ஊழ இடுதல் உள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், உணர்த்தினார், கண்மணி போல காத்தருளினார். சொல்லிட்டு கழுகை பற்றி பேசுறார். கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டையின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை நடத்தினார். யாரை குறித்து இந்த வசனம் சொல்லுகிறது என்று சொன்னால், எனக்கு கொஞ்ச நேரம் தான் கொடுக்கப்பட்டிருக்குது, அதனால சீக்கிரம் முடிச்சிடுவேன், நீங்கள் கவலைப்படாதீங்க. எங்கள் பிள்ளைங்களுக்கு யார் பிரசங்கம் பண்ணுறதை விட நான் பிரசங்கம் பண்ணால் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சீக்கிரம் முடிச்சிடுவேன். எங்கள் சபையில் ஒரு 1500 பேர் வருவாங்க. நான் முதல் வாரத்தில் இருப்பேன். முதல் வாரம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஐயா சொன்ன டைமில் முடிச்சிடுவார் அப்படின்னு சொல்லி. அதனால் நான் சொன்ன டைமில் முடிச்சிடுவேன். நீங்கள் தைரியமாக இருக்கலாம். இந்த வசனம் கழுகு தன் கூட்டை கலைத்து இந்த சம்பவத்தை எல்லாருக்கும் தெரியும். யாரை குறித்து ஏன் ஆண்டவர் இதை சொல்றார்? முதல்ல சொல்றாரு, அவனை பாழான நிலத்தில் கண்டுபிடிச்சான்பா, அவனை நான் நடத்தினேன், அவனை சுமந்த, அவனை தப்புவித்தேன், கண்மணி போல பாதுகாத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது கழுகு கதைக்கு வராரு. கழுகு தன் கூட்டை கலைத்து யாரை குறித்து சொல்றாருன்னா 15ஆம் வசனத்துல அந்த வசனத்தை கொஞ்சம் வாசிப்போமா? யெஷூரன் கொழுத்து போய் உதைத்தான். போதையா. யெஷூரன்னா யார் தெரியுமா? யெஷூரன்னா யார் தெரியுமா? அமைதியா இருக்கிறத பார்த்தா ஏதோ முஸ்லிம்காரன் பேர் போல. யெஷூரன். யாக்கோபுன்னு ஒருத்தர் இருந்தார், அவர் தெரியுமா? அவருக்கு இன்னொரு பேர் இருக்கு. என்ன பேரு? நல்ல வேலை தப்பிச்சிங்க. சில பேர் எத்தன்னு சொல்லுவாங்க. அந்த எத்தனை தான் ஞாபகம் வச்சிருப்பாங்க. சரி, இஸ்ரவேல். அந்த இஸ்ரவேலுக்கு இன்னொரு பேர் தான் யெஷூரன். யாக்கோபு, இஸ்ரவேல், யெஷூரன். யெஷூரன் என்று சொன்னால் நேர்மையானவன் என்று அர்த்தம். நேர்மையானவன். சரி, நான் கொஞ்சம் சுருக்கமா சொல்றேன். யாக்கோபு ஆண்டவர் அவங்க அண்ணனை ஏமாத்தி அவங்க அப்பாவை ஏமாத்தி மாமா வீட்டுக்கு போகும்போது ஒரு பாழான நிலத்துல இரவு தங்குறான். இது சம்பவம் நமக்கு தெரியும். தங்கும்போது ஆண்டவர் அவனுக்கு சொப்பனத்துல வெளிப்படுறாரு. ஒரு ஏணியை பார்க்கறான், தேவதூதர்கள் ஏறுறதும் இறங்குறதும் பார்க்கறான். மேல ஆண்டவர் நிக்கிறத பார்த்தான். இது எல்லாத்தையும் பார்த்த உடனே காலையில எழுந்திரிச்ச உடனே சொல்றான், இது பயங்கரமான இடம், இதுக்கு பெத்தேல் பேர் வச்சுட்டான். பெத்தேல் தேவனோட வீடுன்னு பேர் வச்சுட்டு அவன் சொல்றான், ஒரு பொருத்தனை பண்றான், என்னை சுகமாய் திரும்பி வர பண்ணினா இந்த இடம் நான் நட்டுன கல்லு, ஒரு கல்லை நட்டு அது எண்ணெயை வார்த்தை அபிஷேகம் பண்ணிட்டான்ல, இந்த கல்லு தேவனுடைய வீடா இருக்கும்ட்டான். பொருத்தனை. அது சாதாரண விஷயம் இல்ல. இவன் கனவுல இவனுடைய சொப்பனத்துல ஆண்டவர் வெளிப்பட்ட உடனே இவன் ஒரு கல்லை நிறுத்தி எண்ணெய் வார்த்து தீர்மானம் பண்ணி பொருத்தனை பண்ணி அபிஷேகம் பண்ணி சொல்றான், என்னை சுகமாய் திரும்பி வர பண்ணினா இந்த கல் என்னவாயிடும்? தேவனுடைய வீடாயிடும். இதுக்கு பெத்தேல் பேர் வச்சிட்டான், தேவனுடைய வீடு. இப்ப போயிட்டான்.
இப்போ லாபான் வீட்டுக்கு போனால் மாமனார் வீட்டுக்கு 1க்கு 2 பொண்ணை கல்யாணம் பண்ணால் வசதி ஆகி போச்சு, ஆடு மாடு எல்லாம் பெருத்து போச்சு, நல்ல அவனுக்கு எப்படி சொல்றது, மாமனாரை விட அதிகமான வசதியில் வந்துட்டான். இப்போ கர்த்தர் கொடுத்த வாக்கையும் தன்னுடைய தேசத்தையும் மறந்து போய் மாமனார் வீட்டில் சுகமா உட்கார்ந்துருந்தான் பாருங்க. அப்பதான் கர்த்தர் சொல்றாரு, இவன் நேர்மையானவன் நினைச்சு யெஷூரன் பேர் வச்சேன், இவன் கொடுத்த வாக்க மறந்துட்டு மாமனார் வீட்டுல வசதியா உட்கார்ந்துட்டு இருக்கிறானே அப்படின்னு சொல்லி அந்த வசனம் சொல்லுது, யெஷூரன் கொழுத்து போய் உதைத்தான். சரி, இப்போ கழுகுக்கு வரேன். கழுகு எப்படி கூடு கட்டும் சொன்னா, உயரமான ஒரு இடத்துல போய் கட்டும். அது எப்படி கட்டும்னா, முதல்ல முற்களால கூடு கட்டும். முற்கள் தான், நீங்க கழுகு கூட்டை பார்த்தீங்களா நமக்கு தெரியாது. முற்களால கட்டும், கம்பியால கட்டும். அதற்கு பிறகு என்ன செய்யணும்னா, இலைகளை கொண்டு வந்து அதை சாஃப்ட்னஸா உள்ள உட்காரத்துக்கு வசதி பண்ணும். இது பத்தாதுன்னு சொல்லி முட்டையிடுவதற்கு முன்பதாக தன்னுடைய 2 ரெக்கைகள் சிறகுகள் கீழ்ப்பகுதியில் சாஃப்டான ஃபெதர் இருக்கும் பாருங்க, அதை தன் அழகால பிச்சு 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 உள்ள போட்டு அது ரொம்ப சாஃப்ட் ஆகிடும். தன்னுடைய இறகுக்கு கீழ்ப்பகுதியில் சாஃப்டா இருக்கும். கோழியெல்லாம் பார்த்துருக்கீங்களா, அந்த கோழி ரெக்கைக்கு அடியில் பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்கும். அதை பிச்சு பிச்சு போட்டு ரொம்ப சாஃப்டாகி முட்டை இட்டு குஞ்சு பறிச்சது. இப்போ டெய்லி என்ன பண்ணோம், அந்த குஞ்சுகளுக்கு ஆகாரம் கொண்டு வந்து கொடுக்கும். ஒவ்வொரு நாளும் ஆகாரம் கொண்டு வந்து கொடுக்கும். இப்போ குஞ்சுகள் நல்லா சாப்பிட்டு கொழுத்து போச்சு, யெஷூரன் மாதிரி. எப்படி கொழுத்து போச்சு. அதனுடைய ரெக்க விரித்த எவ்வளவு பெருசா இருக்கும், ஆனா அது விரிக்கிறத மறந்துட்டு குறுகி சுருக்கமாய் அந்த கூண்டுக்குள்ளவே இருந்து பழகிடுச்சு. ஏன்னா வேலைக்கு ஆகாரம் கிடைக்குது, நல்ல சொகுசான மெத்த கிடைச்சிருக்குது, பாதுகாப்பான இடத்துல உயரமா இருக்குது. இது எல்லாத்தையும் பார்த்த உடனே பறக்க வேண்டிய கழுகு பறக்கல. கழுகுக்கு இன்னொரு பெரிய பலம் என்னன்னா, எந்த பறவைக்கும் இல்லாத ஒரு ஆப்ஷன் அதுக்கு என்னன்னா, சூரியனை நேரா பார்த்து பறக்கும். மற்ற பறவைகள்லாம் சூரியனை பார்க்க முடியாது, கழுகு சூரியனை நேர பார்க்கும், நேர பார்த்து பறக்கும். அப்படிப்பட்ட ஒரு பவர் உள்ளது. என்ன நடந்தது, கழுகு ஒரு நாள் குஞ்சுகளை பார்த்த உடனே எல்லாம் நல்லா பெருசா கொழுத்து போய் இருக்குது, இனிமே இதுங்களை இங்கே வச்சிருந்தா லாகிப்படாதுன்னு சொல்லி ஆகாரம் இல்லாத ஒரு நாள் வரும். எல்லாம் வாயை பொழந்து இருக்கும் பாருங்க, ஆகாரம் இருக்காது. அடுத்த நாள் ஆகாரம் இருக்காது. என்ன பண்ணுமா, அந்த சாஃப்டான ஃபெதர்ஸ்லாம் இருக்கு பாருங்க, அது எல்லாத்தையும் எடுத்து போட்டுரும். எடுத்து போட்ட உடனே இப்போவாவது பறக்கும்னு பார்த்தா, இவங்க மீறி இருக்கிற கொஞ்சம் சாஃப்டான இடம் இருக்குது, அங்கே போயிட்டு எல்லாரும் ஒட்டிப்பாங்க. இது பார்க்கும், கூட்டையே கலைச்சிரும். கூட்டை கலைச்சி கீழே தள்ளி விட்டுரும். கீழே தள்ளின உடனே தான், அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் தன் சிறகை விரித்து பறக்க பார்க்கும். அது ஒருவேளை ஃபர்ஸ்ட் டைம்லேயே பறக்க ஆரம்பிச்சிச்சாருன்னா தப்பிச்சிட்டாரு. இல்லை அப்படின்னா இந்த கழுகு என்ன செய்யணும், மறுபடியும் அந்த கொஞ்சம் மேலே தூக்கிட்டு போய் திருப்பி கவுத்து விடும். இப்படி பறக்க ஆரம்பித்த பிறகு அதுதான் கழுகும் தன் குஞ்சுகளும் பார்க்கிற கடைசி நாளா இருக்கும். அதுக்கு பிறகு 2 பேரும் ஒன்னா இருக்க முடியாது, அது பறந்து போயிடும். இப்படி அது கொழுத்து போனதை பார்த்த தாய் பறவை பறக்க வேண்டியது, சூரியனை நேராக பார்க்க வேண்டியது, என்ன பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்குது, நான் ஆகாரம் கொடுப்பேன் காத்துட்டு இருக்குது, சொகுசா இருக்குதுன்னு சொல்லி கூட்டை கலைத்து கீழே தள்ளிவிடும் போல, அது போலவே ஆண்டவர் யாக்கோபு அங்க கொழுத்து போய் இஸ்ரவேலராய் உட்கார்ந்து இருக்கிறான். யாக்கோபா இருக்கும் போது இருந்தா கூட பரவாயில்ல, அவன் இஸ்ரவேலரா உட்கார்ந்து கொழுத்து போய் இருக்கிறான். இதுக்காகவா உனக்கு நான் சாஃப்டான இடத்தை கொடுத்தேன், இதுக்காகவா நான் ஆகாரம் கொடுத்தேன், இதுக்காகவா இந்த வசதிகளை கொடுத்தேன். நீ கொடுத்த வாக்க மறந்துட்டு நான் உனக்கு கொடுத்த அந்த வசதிகளை வைத்துக் கொண்டு சொகுசாய் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் யெஷூரனுடைய கூட்டை கலைத்தார். எப்படி கலைத்தார் தெரியுமா, முதல்ல 2 மச்சானை தூவி விட்டார். அப்படி மச்சான் பேசுறான், டேய் நம்ம அப்பா சொத்துல இவன் பாடுறா எப்படி வளர்ந்துட்டான். இந்த வார்த்தை கேட்குறான் யாக்கோபு. இவன் இஸ்ரவேல் கேட்குறான், யெஷூரன் கேட்குறான். கேட்ட உடனே அவன் மனசு அப்படியே வேதனைப்படுது, ஐயோ இப்படி பேசுறானுங்களே. அடுத்த நாள் மாமனார் நல்லா பேசிட்டு இருந்த 2வது நாள் அவருடைய முகம் வேறுபட்டு இருந்தது. இதெல்லாம் அந்த வசனத்தில் இருக்குது. நீங்க வேணும்னா அந்த வசனத்தை நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க வாசித்து பாருங்க. ஆதியாகமம் புஸ்தகத்தில் இவைகள் எல்லாம் தெளிவாக போடப்பட்டிருக்கிறத நம்ம வாசிக்கிறோம். ஆதியாகமம் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள் வாசிங்க. ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள்.
லாபானின் முகத்தை யாக்கோபு பார்த்தபோது அது நேற்று முந்தைய நாள் இருந்தது போல் இராமல் வேறுபட்டு. பாருங்க, மச்சானுங்க பேசிட்டானுங்க. பேசுனது மட்டும் இல்லம்மா, அப்பா கிட்ட போட்டு கொடுத்துட்டானுங்க. எப்பா இவன் வச்சுக்கிறதால நம்ம சொத்துப்பா. உடனே இவங்க 2 பேருடைய முகம் மாறுறது இல்லாம மாமனார் முகமும் மாறி போச்சு. இதை பார்க்கிறான் யாக்கோபு, திகைச்சு போய் நிற்கிறான். ஆண்டவர் இவன் ஒரு பொருத்தனை பண்ணான் தெரியுமா? நான் நட்டுன இந்த கல் வீடா இருக்கும்னு சொல்லி அன்னைக்கு ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுத்தாரு. என்ன கொடுத்தார் தெரியுமா? உன்னை பாழான இடத்துல நான் கண்டுபிடிச்சேன்பா, உன்னை நான் நடத்துவேன், உன்னோடு கூட இருப்பேன்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்தாரு. அந்த வாக்கை கர்த்தர் நிறைவேற்றினார். இவன் கொடுத்த வாக்கை மறந்துட்டான். இவன் என்ன சொன்னா, நான் வீடு கட்டுவேன் ஆண்டவருக்குன்னு சொன்னால அதை மறந்துட்டான். ஆனா கர்த்தர் என்ன பண்ணா தெரியுமா? அவனுக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றினார். என்ன நடந்தது? இப்பதான் அவனுக்கு ஞாபகம் வருது. ஐயோ, ஆண்டவர் சொன்ன வாக்கு அவர் நிறைவேற்றினார், நான் கொடுத்த வாக்கு நிறைவேற்றலைன்னு சொல்லி மாமனாருக்கு மச்சானுக்கு யாருக்கும் தெரியாம மனைவி பிள்ளைகள ஆடு மாடுகளோடு கூட அவர் போறாரு. எல்லாத்தையும் எடுத்துட்டு போகும்போது அவன் கர்த்தருக்கு எங்க பொருத்தனை பண்ணானோ அந்த இடத்துக்கு வரான். வரும்போது இந்த பக்கத்துல மாமனார் நியூஸ் கேள்விப்பட்டு அவரோடு கூட கொஞ்சம் பேரை கூட்டிட்டு இவனை கொலை செய்ய வந்தாராம். வசன ஆதாரம் இருக்குது. அவனை கொலை செய்ய வராரு. வரும்போது அந்த பக்கம் அண்ணன் கேள்விப்படுறான், ஏசா, அவன் 400 பேரோடு கூட கொலை பண்ண வரான். 2 பக்கமும் வர்றாங்க. இப்போ இவனுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. உடனே முழங்கால் படிட்டு ஆண்டோடைய சமூகத்தில் தன்னை அர்ப்பணிக்கிறான். அதான் யாக்கோபு இரவு முழுவதும் ஜெபித்த ஒரு அனுபவம். ஜெபிக்கும் போது இவன் ஜெபம் பண்றான். கர்த்தர் லாபானோட இடத்துல நைட்டு சந்திக்கிறாரே, அவன் ஏன் புள்ள, அவனுக்கு தீமை எதுவுமே நீ செய்யக்கூடாது, நன்மையை தவிர வேற எதுவுமே நீ செய்யக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் 31ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல வான் பண்றாரு. ஆதியாகமம் 31:24 வான் பண்றாரு, நீ அவனுக்கு தீமை எதுவும் செய்யக்கூடாது. உடனே கொலை பண்ண வந்தவன் மனசு மாறிட்டான். அந்த பக்கம் ஏசா 400 பேரோடு வரான் இவனை கொலை பண்றதுக்கு. ஆனால் இவன் பண்ண ஜெபம், கர்த்தர் கொடுத்த வாக்கு, நான் உன்னோடு கூட இருப்பேன், ஒருவனும் உன்னை தொட முடியாது அப்படின்னு வாக்கு கொடுத்தார் பாருங்க. அந்த வாக்கை கர்த்தர் மறந்து போகல. ஏசா மனசையும் மாத்தினாரு. லாபானும் வந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு போயிட்டான். ஏசாவும் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு போயிட்டான். கொலை பண்ண வந்தவனுங்க. இப்போ அவன் கர்த்தருக்குன்னு ஒரு ஆலயத்தை கட்டுறான். முதல்ல தேவனுடைய வீடுன்னு சொல்லி பெத்தேல் கட்டினான். பெத்தேல் சொன்னா இப்போ ஆலயத்தை கட்டி இப்போ பெத்தேல் இல்ல ஏல் பெத்தேல் பேர் வைக்கிறான். அதுக்கு என்ன அர்த்தம்னா தேவனுடைய வானத்தின் வாசல் பேர் வச்சான். சரி, இது ஒரு பக்கம். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துட்டு மறந்து கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு கொழுத்து போயிருந்த யெஷூரனை கர்த்தர் கூட்டை கலைத்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம கூட நிறைய பேர் வாக்கு கொடுத்துருக்குறோம்ல, ஊழியத்தை தாங்குவோம், ஊழியத்தை செய்வோம், சபையை கட்டுவோம், எல்லாம் வாக்கு கொடுத்துட்டோம். ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல வேலை கொடுத்தா எனக்கு கிடைக்கிற சம்பளத்தில் நான் கிராமத்தில் இருக்கிற மிஷினரியை தாங்குவேன், ஆலயங்களை கட்டுவேன், ஊழியத்திற்கு கொடுப்பேன். எத்தனை பேர் வாக்கு பண்ணியிருக்கிறீங்க? பிள்ளையே இல்லாதப்போ எனக்கு ஒரு பிள்ளை பிறந்தா அதை நான் ஊழியத்துக்கு அனுப்புவேன் வாக்கு கொடுத்தீங்க. எனக்கு வேலை கிடைச்சா வருமானத்தில் கொடுப்பேன்னு சொன்னீங்க. வீடு கட்டினா ஆண்டவருக்கு ஒரு பகுதி கொடுப்பேன்னு சொன்னீங்க. இதெல்லாம் வாக்கு கொடுத்துட்டு இன்னைக்கு கர்த்தர் நம்ம கேட்டதை அவரு கொடுத்துட்டாரு. இன்னைக்கு வாங்கி வச்சுட்டு கொழுத்து போய் சொகுசா உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுறோமா? இன்னைக்கு மலையில ஏறி வந்திருப்பீங்க, எத்தனை கிராமங்களை பார்த்திருப்பீங்க, எத்தனை இடங்களில் ஆழம் இல்லாத இருக்கிறத பார்த்திருக்கிறீங்க. நீங்க கொடுத்த வாக்கை நிறைவேற்றாம நீங்க சொகுசா இருந்தீங்கன்னா யெஷூரன் கூட்டை கலைத்த ஆண்டவர் நம்முடைய கூட்டையும் கலைப்பார். நம்முடைய சில பேருடைய குடும்பங்கள் கலைஞ்சு போயிருக்கிறதுக்கு காரணம் என்ன? நம்ம கொடுத்த வாக்கை நிறைவேற்றல, நம்ம பண்ண பொருத்தனையை நிறைவேற்றல. அதனால தேவன் கூட்டை கலைக்கிறார். இன்றைக்கு அநேக பிள்ளைகள் திருமணத்தில் கசப்பான அனுபவங்கள், கடன், வேலையில நிம்மதி இல்லை, வீடு கட்டி வாழ முடியல. காரணம் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதில்லை. கொழுத்து போயிருக்கிறோம். கர்த்தர் கூட்டை கலைக்க ஆரம்பித்திருக்கிறார். கர்த்தர் கூட்டை கலைத்தார். ஏன் கலைக்கிறார்னா நம்மை அழிப்பதற்காக அல்ல, மறுபடியும் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதற்காக. அல்லேலூயா. என்ன நடந்தது? இப்போ ஒரு கலைச்சாரு, அங்க போனாரு, ஆலயம் கட்டினார். இதோட நிறுத்தில்ல, அவருடைய தரிசனத்தை சொல்ல வரேன்.
இவன் என்ன பண்றானா, அதுக்கு பிறகு எகிப்துக்கு போறான். நான் சுருக்கமா சொல்றேன். எகிப்துக்கு போயிட்டார். எகிப்துக்கு போன உடனே பிள்ளைங்களை கூப்பிட்டு சொல்றாரு, நான் இறந்துட்டேன்னா என்னை எங்க புதைக்கணும்? என் முற்பிதாக்கள் ஆபிரகாம், சாரால், ஏசா இவங்களெல்லாம் புதைச்சாங்க பாருங்க, இந்த இடத்துல என்ன நீ புதைக்கணும் பிள்ளைக்கு சொல்லிட்டார். ஏன் அந்த இடத்துல புதைக்கணும்? ஆபிரகாம் தன் மனைவி இறந்த உடனே மக்பேலா என்கிற ஒரு இடத்த பணம் கொடுத்து வாங்குறார், அதிக விலை கொடுத்து வாங்குறார். இந்த மக்பேலா எங்க இருக்குது அப்படின்னா, இஸ்ரேல் யார் போயிருக்கிறீங்க? இஸ்ரேல் போயிருக்கீங்களா? ஒருத்தர், 2, சரி, கர்த்தர் ஆசீர்வதிங்க, 3 பேர் போயிருக்கீங்க. இந்த மக்பேலா எங்க இருக்குதுன்னா, இயேசு சாமியை புதைச்சாங்கல்ல கல்லறை, அந்த கொல்கதா மலைக்கு பக்கத்துல, அதை பார்க்கிற அளவுக்கு டிஸ்டன்ஸ்ல இருக்கும் மக்பேலா. மக்பேலால இருந்து பார்த்தா அந்த கொல்கதா மலையை பார்க்கலாம், புதைச்ச இடத்த பார்க்கலாம். அங்கதான் ஆபிரகாம், தன் மனைவி, அவரு, அவங்க பிள்ளைங்க எல்லாரும் குடும்பமா அங்கதான் புதைச்சாங்க. இங்க ஏன் புதைக்கணும் அப்படின்னா, வேதத்துல ஒரு வசனம் சொல்லுது. ஆண்டவர் சொல்றாரு, உன் தகப்பனாகிய ஆபிரகாம் என் நாளை காண ஆசையா இருந்தான்னு யோவான் 8:56 வாசிக்கிறோம். ஆண்டவரே சொல்றாரு, உன் தகப்பனாகிய ஆபிரகாம் என் நாளை காண ஆசையா இருந்தான். என்ன ஆசைன்னா, இப்படி ஒருவர் வருவார், மேசியா வருவாரு, மரிப்பாரு, 3 நாள் உயிரோடு கூட எழுந்துருவாரு. அப்படி எழுந்திருக்கும் போது பரிசுத்தவான்கள் கல்லறைகள் எல்லாம் வெடித்து உயிரோடு கூட எழுந்திருப்பாங்கன்னு சொல்லி வசனம் அந்த காலத்துல போட்டிருந்தது பார்த்தீங்களா? அந்த நம்பிக்கையே ஆபிரகாமுக்கு இருந்தது. அதனாலதான் அந்த கல்லறையை இயேசு கிறிஸ்து புதைக்கப்படுகிற கொல்கதா எனப்படுகிற அந்த மலைக்கு எதிரே மக்பேலால கல்லறை வாங்கி புதைக்கப்பட்டான். இந்த இடத்துல யாக்கோபு புதைக்கப்பட்டான். அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, இயேசு வருவார், கிறிஸ்து வருவாரு, மரிப்பாரு, 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பாரு. அவர் எழுந்திருக்கும் போது அவரோடு கூட நானும் எழுந்திருப்பேன் ஒரு நம்பிக்கை. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்தை கற்றவங்க அவர் வருகிற நாளில அவரோடு கூட எழுந்திருப்பார்கள் என்பதில் சந்தேகம் இல்லை. கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்கள், கர்த்தருடைய ஊழியத்திற்கு கொடுக்கிறவர்கள், கர்த்தருடைய ஊழியத்திற்கு தன் பிள்ளைகளை அனுப்புகிறவர்களை அவர் வருகிற நாளில் அவரோடு கூட கொண்டு வருவார். அந்த நம்பிக்கை யாக்கோபுக்கு இருந்துச்சு. எனவேதான் அழிக்கப்பட வேண்டிய யாக்கோபை கர்த்தர் காப்பாற்றினார். அவன் கொடுத்த வாக்கு மறந்து போனான். ஆனா கர்த்தர் கொடுத்த வாக்கை மறக்காம அவனை காப்பாற்றினார். உளையான பாழான இடத்திலிருந்து அவனை தூக்கி எடுத்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் கொடுத்த வாக்கை நிறைவேற்றி இருக்கிறோமா? கொடுத்த வாக்கை பொருத்தனைகளை நிறைவேற்றி இருக்கிறோமா? கர்த்தர் இன்றைக்கு நம்மை ஜீவனோடு கூட வைத்திருப்பது எதற்காக தெரியுமா? கொடுத்த வாக்கை நிறைவேற்ற ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். நிறைய பேர் சொன்னவங்க போயிட்டாங்க, நிறைய பேர் சொன்னவங்க எல்லாம் போயிட்டாங்க, நம்ம கூட இருந்த அநேகர் போயிட்டாங்க. நம்மளை ஏன் ஆண்டவர் வச்சிருக்கிறார்னா, கொடுத்த வாக்கு நிறைவேற்ற ஒரு வாய்ப்பை இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். பொருத்தனைகளை நிறைவேற்ற வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். இந்த கில்கால் ஊழியம் என்பது சாதாரண ஒரு ஊழியம் இல்லை. அஜய் பிரதர் வந்து சென்னையில் அவர் இருக்கும்போது அந்த என்ன படம்லாம் போடுவோமே, அந்த ஸ்தாபனத்தில் இருந்தீங்களே, ஜீசஸ் படம், கேம்பஸ்க்கு ஒரு சைடில் இருந்தார். அதுக்கு பிறகு திடீர்னு பார்த்தா அவர் இங்கே இருந்தார். நாங்கள் ஒரு நாள் பார்க்குறோம், இங்கே இருக்கிறார். தனிப்பட்ட ஒரு மனுஷனாய் வந்து அவர் இன்னைக்கு உயிரோடு கூட இருக்கிறத கர்த்தருடைய கிருபை. அவரை பற்றி உங்களுக்கு தெரியும், எல்லாரும் சாட்சியெல்லாம் தெரியும், அடிச்சது கொண்டதெல்லாம். எதுக்காக அவர் பண்ண பொறுத்தினை நிறைவேற்ற அவர் வந்திருக்கிறார். இன்னி வரைக்கும் ஆண்டவர் அவரை கைவிடலை. மிஷினரினா என்னமோ நெருப்புல தூக்கி போடுற மாதிரி நினச்சிருக்கீங்க நிறைய பேர். அவ்வளோதான். பீகாருக்கு போனால், எங்கள் கூட ஒரு தம்பி பீகாருக்கு வந்தான். வரும்போது போகும்போது 3 சோகமாக இருந்தான். என்னடான்னு கேட்டேன். நான் திரும்பி வருவணும்னு தெரில. அமெரிக்காவுக்கு போனால் தான் திரும்பி வருவோம்னு தெரியாது, சுட்டுறாங்க. நீங்கள் பீகார் வந்து பாருங்க, எவ்வளோ வரவேற்பு இருக்கு தெரியல. எல்லாம் சொல்லி பயமுறுத்தி வச்சிருக்கிறாங்க. பீகாருக்கு வாங்க, நடு தெருவில் நின்று சுவிசேஷன் சொல்லலாம், அங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாம் பயந்துருக்கிறோம். இங்கே வந்து பாருங்க, கில்காலுக்கு உங்கள் பிள்ளைங்களை அனுப்புங்க. இந்த மலைகளில் கிராமங்களில் சுற்றி திரிந்து சுவிசேஷன் சொல்லட்டும். நாங்கள் போகாத மலையே கிடையாது. எந்த இடத்துலையும் எங்களை கட்டி போட்டு அடிச்சதில்லை, துப்பாக்கியை காட்டுறதில்லை, கத்தியை குத்துனதில்லை. இன்னி வரைக்கும் தைரியமாக செஞ்சுட்டு இருக்கிறோம். நாங்கள் போடுற இடம் எல்லாம் இந்து கோயில் வாசலில் தான் போடுவோம். இப்போ அதுக்கு முன்னாடி இந்து கோயிலில் கரண்ட் எடுத்து அந்த சளியிலேயே ஒயரை சுற்றி எட்டுன்னு வந்து ப்ரொஜெக்டர் போட்டுட்டு இருந்தோம். இப்போ வாசலில் போடுறோம். முதல்ல உள்ளே போட்டோம், இப்போ வாசலில் போடுறோம். ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்கள் பிள்ளைகளை தைரியமாக அனுப்புங்க. ஏன் தெரியுமா? கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன் கூட இருப்பேன், உன்னை தொடுகிற என் கண்மணியை தொடுகிறான். அல்லேலூயா. ரெண்டாவதாக இன்னொரு ஒரு சுருக்கமாக வசனத்தை வேகமாக பார்த்து கடந்து போகலாம். ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? வாசிங்க. 2 4 புஸ்தகம்
18ஆம் அதிகாரம் முதல் வசனம். 2 நாளாகமும் 18:1 வாசிங்க. யோசபாத்துக்கு மிகுந்த ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது. அவன் ஆகாபோடே சம்பந்தம் கலந்து சில வருஷங்கள் சென்ற பின்பு சமாரியாவில் இருக்கிற ஆகாபிடத்துக்கு போனான். போதும், நான் சுருக்கமா சொல்லிடுறேன். 2 நாளாம் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது யோசபாத்துக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுந்ததாய் உண்டாயிற்றான். உடனே ஆகாப்போடு சம்பந்தம் கலந்தாராம். யோசபாத் யார்? சாலமோன் ராஜாவுக்கு பிறகு வந்த ராஜாக்கள் எல்லாம் சபிக்கப்பட்டவங்க. ஏன்னா சாலமோன் கர்த்தருடைய ஊழியத்தை ஒழுங்கா செய்யலை. இத்தனைக்கும் அவர் நீதிமொழிகள் எழுதினாரு, பிரசங்க எழுதினாரு, உன்னத பாட்டை எழுதினாரு, எல்லாத்தையும் எழுதுனதெல்லாம் உண்மைதான். ஆனால் அவர் பரிசுத்தவான்கள் பட்டியல் இல்லை. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா சாலமோன் பேர் கிடையாது. அதனால் சாலமோன் பேர்லாம் சில பேர் வைக்கிறோம், நல்லது தான், ஞானியின் பேர் வைக்கிறோம். ஆனால் அவருடைய முடிவு அகோரம், அவருடைய முடிவு அகோரம். சரி, இந்த சாலமோனுக்கு பிறகு வந்த ராஜாக்கள் எல்லாரையும் பார்த்தீங்கன்னா ஒருத்தரும் ஆசீர்வாதம் இல்லை, எல்லாம் சாபம் 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 சடுதியில் மறிச்சாங்க. இதுக்கு பிறகு யோசபாத்தை மட்டும் கர்த்தர் ஆசீர்வதிச்சார். ஏன்னா வசனம் சொல்லுது, அவன் தன் தகப்பனாகிய தாவீதின் நாட்களில் நடந்தது போல நடந்தான். சாலமோனை விட்டான், அதுக்கு பிறகு வந்து எல்லாரையும் விட்டுட்டான். தாவீதின் நாட்கள் நடந்தது போல அவன் நடந்தானா? என்ன நடந்தான் அப்படின்னா வாசிக்கலாமா? யோசபாத் அந்த ஆதியாம் புஸ்தகம் 2 நாளாம் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. யோசபாத்தோடு இருந்தார். அவன் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது முன்னாட்கள் நடந்த வழிகளில் நடந்து. சரி, போதும், என்ன சுருக்கமா சொல்றேன். 5ஆம் வசனம். ஆகையால் கர்த்தர் அவன் கையில் ராஜ்யபாரத்தை திடப்படுத்தினார். யூதா கோத்திரத்தார் எல்லாரும் யோசபாத்துக்கு காணிக்கைகளை கொண்டு. 6ஆம் வசனம். கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது. அவன் மேடைகளையும் விக்கிரகத்தோப்போடும் யூதாவை விட்டு அகற்றினான். 7ஆம் வசனம். அவன் அரசாண்ட 3ஆம் வருஷத்துல யூதாவின் பட்டணங்கள் உபதேசம் பண்ணும்படிக்கு அவன் தன் பிரபுக்களாகிய பென்னாயிலையும் உபதியாவையும் சகதியாவையும் நெதனியேலையும் மீகாவையும் இவர்களோட கூட செமையா நெதனியா செபதியா அசகேல் 9ஆம் வசனம் வாசிங்க. அப்படியே 9ஆம் வசனம். இவர்கள் யூதாவிலே உபதேசித்து கர்த்தருடைய வேத புஸ்தகத்தை வைத்துக் கொண்டு யூதாவின் பட்டணங்கள் எல்லாம் திரிந்து ஜனங்களுக்கு போதித்தார். போதையா. இப்ப நான் சுருக்கமா சொல்றேன், கொஞ்சம் கவனிங்க. இவர் என்ன பண்ணாருன்னா, அவர் ராஜ்யபாரத்துக்கு வந்த பிறகு அவங்க முற்பிதாக்களை போல நடக்காம தாவீதை போல நடந்தானா. அடுத்தது முக்கியமா அவன் பண்ணது, விக்கிரக தோப்புகளை அகற்றி கர்த்தருடைய ஊழியத்தை அதுக்குன்னு பிரதானிகளை நியமித்து அவங்க சுவிசேஷம் சொல்லும்படி ஆட்களை அனுப்பினானாம். கிராமங்களில் போய் என்ன பண்ணுமா, ராஜாவுடைய வேலையாது அவன் பண்ணான் பாருங்க. பைபிளை கையில கொடுத்து ஜனங்களுக்குள்ள சுவிசேஷம் சொல்லும்படி ஆட்களை அனுப்பினான். சரிங்களா? இப்படி அனுப்பி ஊழியத்தை தாங்கினா, ஊழியத்துக்கு கொடுத்தான், எல்லா காரியங்களும் செஞ்சான். அதனால கர்த்தர் அவனுடைய நாட்களில் அவனுடைய முற்பிதாக்களில் இருந்த சாபம் வராதபடி பாதுகாத்தார். எப்படி பாதுகாத்தார் அப்படின்னா, இவன் ஆகாப்போடு கூட சம்பந்தங்கள் தான். இவன் பையன் யெரோயாம் ஆகாப்புடைய பொண்ணாக அத்தாலியாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சான். அத்தாலியா வந்து பொல்லாத ஆள். அவ வந்து அத்தாலியான்னு சொன்னாவே பயங்கர மோசமான ஆள். அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சான். முடிஞ்சுதா? இப்போ என்ன நடந்தது? ஒரு முறை ஆகாப்பை போய் பார்க்க போகிறான். ஆகாப்புக்கும் சிரியா நாட்டுக்கும் சண்டை. அப்போ ஆகாப் சொல்கிறான், நீ வந்து இஸ்ரவேல் ராஜாவை போல வேஷம் மாறிடு, நான் வந்து சாதாரணமாக வரேன். அவங்களோட கண்ணிங் பாருங்க. இது இந்த ஆளுக்கு தெரியல, யோசபாத்துக்கு. உடனே அவர் சொன்ன உடனே நீ தான் நான் தான் நீன்னு சொல்லிட்டு சம்பந்தங்கள் இருக்கிறார்ல, இவன் ஆகாப் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டான். ராஜா, இஸ்ரவேல் ராஜா மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போகும்போது சீரியா நாட்டு ராஜா சொல்லியிருந்தான், ஏய் ஜனங்கள்லாம் விட்டு அந்த ஆகாப் இருக்கான்ல இஸ்ரவேல் ராஜா, அவனை போட்டு தள்ளுங்கடா, அவனை காலி பண்ணுங்கடான்னு சொல்லிட்டான். இவனுங்க பார்க்குறானுங்க யார் ராஜான்னு பார்த்தா யோசபாத் ராஜா ட்ரெஸ்ஸில் போட்டுருந்தார் பாருங்க. இவனை நெருக்க வந்தாங்க. நெருக்க வரும்போது தான் இவனுக்கு ஓன்னு கத்துறான், பயப்படுறான். ஐயோ நான் ராஜா இல்லை கத்துறான். கர்த்தர் அவனுக்கு கிருபை பாராட்டினார். வசனம் சொல்லுது, கர்த்தர் அவனுக்கு பிரதிட்சமாய் அனுசரியா இருந்தார், கிருபை பாராட்டினார், தப்பிச்சான் அங்கிருந்து. பாருங்க, அன்னைக்கு அவன் செத்து இருக்கணும். ஏன் தப்பிச்சான் தெரியுமா? அவன் தப்பு பண்ணான், ஆகாப்போட சம்பந்தங்கள் தான், ஆகாப்போட ஒரே வைத்துக் கொண்டான், குடும்பம் ஒரே வைத்துக் கொண்டான், தான் பிள்ளைய அந்த வீட்டில் பொண்ணு எடுத்தான். கர்த்தர் அவனை அழிச்சு இருக்கணும்.
இங்க சீரியா நாட்டு சேனைகள் வந்து நெருக்கும் போது செத்து போயிருக்கணும். ஆனா கர்த்தர் அவனை காப்பாத்தினார். ஏன் தெரியுமா? ஒரு காலத்துல ஊழியத்தை செஞ்சவன். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. ஹல்லேலூயா. ஊழியத்தை செய்யறவங்களை கர்த்தர் காப்பாற்றுகிறார். ஊழியத்தை ஆலயத்தை கட்டின யாக்கோபை காப்பாத்தினாரு. ஊழியத்தை செய்த யோசபாத்தை கர்த்தர் காப்பாற்றினார். ஊழியம் செய்யறவங்க யாரும் பிச்சைக்காரா போனதில்லைங்க. நல்லா ஊழியம் செய்யறவங்க ஒருத்தரும் பிச்சைக்காரா போனதில்லை. எல்லாம் நல்லா தான் இருக்கிறாங்க. அவங்கள கர்த்தர் நல்லா வச்சிருக்கிறாரு. வீடு வசதி எல்லாம் இருக்கலாம். ஊழியம் செய்யாதவனுக்கு மாத்திரை மட்டும் மாதம் 10,000 ரூபாய்க்கு செலவாகிட்டு இருக்கோம். இந்த மலையில் இருக்கிற மிஷினரிங்களெல்லாம் போய் பாருங்கள். ஊழியக்காரங்களாம் எப்படிலாம் இருக்கிறாங்க பாருங்கள். அவங்களாம் ஹாஸ்பிட்டலில் கைமா அலையிறாங்க. ஒருத்தருக்கும் இல்லை. இங்கே இருந்தால் சுகர் வராதுங்க, பிபி வராது. உங்கள் பிள்ளைங்களை அனுப்பி வைங்க, ஓடித்து நல்லா இருப்பாங்க. இல்லைன்னா அங்கே ஒரு 20 வயசுலேயே சுகர் வந்துடுது. அதனால் இங்கே பாருங்கள், ஏன் கர்த்தர் அவரை காப்பாற்றினாரா? அவர் கர்த்தருடைய ஊழியத்தை செய்தார் பாருங்க, அதனால காப்பாற்றினார். இதுக்கு பிறகு என்ன நடந்தது? இவருடைய மகன், இவர் பண்ண தப்பு பாருங்க. இவருடைய மகன் ராஜாவானா, அவன் செத்து போனவனு அவனுடைய மனைவி அத்தாலியா ராஜாவானா. அவன் என்ன பண்ணான் தெரியா? யோசபாத்துடைய மொத்த குடும்பத்தில் யோவாஸ் என்கிற ஒருத்தனை தவிர எல்லாரையும் அழிச்சு போட்டான். அவன் பண்ண தப்புக்கு அவனுடைய சந்ததியெல்லாம் அழிஞ்சு போனது. ஆனால் அவன் பண்ண ஊழியத்து நிமித்தமாய் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னைக்கு கர்த்தருடைய ஊழியத்தை செய்யுங்க, காப்பாற்றப்படுவீங்க. கர்த்தருடைய ஊழியத்தை தாங்குங்க, உங்க குடும்பம் காப்பாற்றப்படும். கர்த்தருக்கு நேராய் எப்படி இந்த கழுகு சூரியனை நேராய் பார்த்து பறக்கக்கூடியதோ அதை போல யேசுரன் கர்த்தருடைய சமூகத்தில் அவரையே பார்த்து புதைக்கப்பட்டான். ஒருவேளை ஆண்டவர் உயிரோடு கூட எழுந்திருக்கும் போது இவனை எழுந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். அவங்களுடைய விசுவாசத்தின்படி எழுந்திருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனால் நம்பிக்கை சூரியனை பார்த்து ஓடுகிற ஒரு வாழ்க்கை. ஒருவேளை கொடுத்த வாக்கை மறந்து கொழுத்து போய் வீட்டில் இருந்தா கர்த்தர் கூட்ட கலைப்பார். ஆனால் இன்றைக்கு ஒரு வாய்ப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாய்ப்பு என்ன தெரியுமா? கொடுத்த வாக்கு நிறைவேற்றுங்க, ஆலயத்தை கட்டுங்க, அதன் பேரில் பிரியமா இருக்கிறேன் என்று சொல்றார். ஊழியத்தை செய்யுங்க, உங்க சந்ததிகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு கில்கால் 19வது ஆண்டு விழாக்கு வந்திருக்கிற நீங்க இதோட 20வது ஆண்டு விழாக்கு வராதீங்க. தயவுசெய்து இன்னொரு அடுத்த வருஷம்லாம் வராதீங்க. அதுக்கு முன்பதாகவே பல மாதங்கள் வந்து போங்க. ஊழியத்தை செய்யுங்க, ஊழியத்தை தாங்குங்க, ஊழியத்தை கொடுங்க, அவங்கள என்ன பண்றாங்கன்னு விசாரிங்க. ஊழியத்தை செய்த யோசபாத் ஆபத்திலிருந்து காப்பாற்றப்பட்டான். ஊழியத்தை ஆலயத்தை கட்ட வந்த யாக்கோப அழிவிலிருந்து தேவன் பாதுகாத்தார். உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் இந்த மிஷினரி ஊழியத்தை தாங்குங்க, ஊழியத்திற்கு கொடுங்க, ஆலயத்தை கட்டுங்க. எத்தனை வீடு கட்டி வச்சிருக்கிறீங்க? ஒரு ஆலயமாவது கட்டி இருக்கிறீங்களா? நான் சாட்சியாக சொல்கிறேன், எங்கள் அப்பா அம்மா கட்டின வீடு தான் எனக்கு. நான் எதுவுமே சொந்தமாக வீடு கட்டலை. ஆனால் பல மலைகளில் கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் ஒரு சில ஆலயங்களை கட்டினேன். முதல்ல 5 ஆலயங்களை கட்டினேன். ஓசியில் ஆண்டவர் 2 வீடு கொடுத்தாரு எனக்கு. சென்னையில் பல கோடி மதிப்புள்ள 2 வீடு. யாரும் ஓசிலாம் கொடுக்கல, எனக்கு கர்த்தர் கொடுத்தார். ஓசியில் கொடுத்தாங்கன்னா யாரும் விசுவாசி எழுதி வச்சிட்டாங்கன்னு நினச்சிருப்பாருங்க. எங்களுக்கு எங்களுடைய சொத்தில் நாங்கள் ஒரு ஜாயிண்ட் வவுச்சர் வீடு விட்டோம். அதில் 2 வீடு பெரிய பெரிய வீடு கொடுத்துருக்குறாங்க. புறமையாக இருக்குது இல்லை? ஆலயத்தை கட்டுங்க, கர்த்தர் உங்களுக்கும் கொடுப்பார். எனக்கு இப்போது 4 வீடு இருக்குது. 4 வீடுன்னா வேற மாதிரி நினச்சிடாது, ஒரு மனைவியும் 2 பிள்ளைங்க தான். 4 வீடு இருக்குது. ஏன் இதை சொல்கிறேன்னா பெருமைக்காகலாம் சொல்லலைங்க, தேவனுடைய நாமத்து மகிமையாக சொல்கிறேன். இன்றைக்கும் எனக்காக நான் சேர்த்து வைக்கல. கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுறோம். இப்போ ஒரு ஆலயத்தை கட்டிட்டு இருக்கிறோம். நானும் பாஸ்டர் வந்திருக்காங்க, ஆலயத்தை கட்டிட்டு இருக்கோம். அஜித் பிரதருக்கு எல்லாம் தெரியும், கோபி பிரதருக்கு தெரியும் நாங்கள் என்ன பண்ணுறோம்னு சொல்லி. அதனால தான் எங்களை அவர் கூப்பிட்டார். இல்லைன்னா எங்களையும் அவர் கூப்பிட்டு போகிறார். அங்கே போகிறவங்களெல்லாம் ஏன் கூட போகிறார். ஆலயத்தை கட்டுங்க, கர்த்தர் அதன் மேலே பிரியமாக இருக்கிறா. உங்கள் பிள்ளைங்க நல்லா இருக்கணுமா, நீங்கள் நல்லா இருக்கணுமா? வீடு மேலே வீடு கட்டுறது போதும், ஆலயத்தை கட்டுங்க. அப்படி ஆலயத்தை கட்ட முடியலையா, தாங்குங்க, மிஷினரியை தாங்குங்க. நீங்கள் நல்லா இருப்பீங்க, உங்கள் பிள்ளைங்க நல்லா இருக்கும், உங்கள் சமுதாயம், உங்களுடைய ஜெனரேஷன் நல்லா இருக்கும். ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் கண்ணிலே மூடுவோம். ஆண்டவரே, எனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆலயத்தை கட்டுகிறதுனால எவ்வளவு ஆசீர்வாதம் உண்டு என்பதை தெரிந்து கொண்டோம். இல்லைன்னா கழுகு தன் கூட்டை கலைத்தது போல நீ கலைத்து போடுவது என்பதை நாங்கள் கேட்டோம். ஆண்டவரே, இன்னைக்கு நாங்கள் கலைக்கப்படுவதற்கு முன்பதாக நம்முடைய ஆலயத்தை கட்ட ஊழியத்தை செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே,
எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மோசே என்னும் தேவ மனிதன் பசும் பொன் போலவே விளங்கியோமே, கானான் போகவில்லையே, அவன் கானான் போகவில்லையே. நீயும் முன்னையே தேவ பிள்ளையே நிற்கிறதாக எண்ணுகிறாயோ, நியாய தீர்ப்பிலே கோதுமை பறக்க பதறியம் மாத்திரம், நியாய தீர்ப்பிலே கோதுமை பறக்க பதறியம் மாத்திரம். பொன்னும் மங்கி நிறமும் மாறி அழிந்து போகுமானால் இரும்பின் நிலை என்ன? ஐயோ, இரும்பின் நிலை என்ன? ஆமா ஆண்டவரே, பொன்னே மங்கி நிறமும் மாறி அழிந்து போகுமானால் இரும்பாய் இருக்கிற எங்களுடைய நிலைமைகள் என்ன? இன்றைக்கு ஆண்டவரே, நாங்கள் அந்த யெஷூரனை போல கொழுத்து போய் நீர் கொடுத்த ஆசீர்வாதத்தினால் கொடுத்த வாக்கை மறந்திருந்தால் இன்றைக்கு நீர் எங்களுக்கு ஞாபகப்படுத்தின தயவுக்காக ஸ்தோத்திரம். ஆலயத்தை கட்டுகிறவர்களாய், ஊழியத்தை செய்கிறவர்களாய், ஊழியத்திற்கு கொடுக்கிறவர்களாய் எங்களை மாற்றுங்க. எங்கள் அழிவிலிருந்து நாங்கள் பாதுகாக்கப்பட, எங்களுடைய சந்ததிகள் பாதுகாக்கப்பட ஊழியத்தை செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த பிள்ளைகளை யாவரையும் ஆசீர்வதிங்க. விசேஷமாய் அன்பு சகோதரர் அஜிக்காக, ஆண்டவரே, அவருடைய டீம்ல இருக்கிற எல்லா ஒவ்வொருடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். அவர்களை இன்னும் எடுத்து வல்லமையாய் பயன்படுத்துங்க. வரங்களை தாளந்துகளை தந்து நடத்துங்க. பாதுகாப்பை தாங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மாத்திரம் மகிமை உண்டாகட்டும். நல்ல ஒரு மிஷன் சேலஞ்சை ஐயா நமக்கு கொடுத்தாங்க. ரொம்ப வருஷமாக ஐயா எங்களோடு இணைந்து இந்த ஊழியத்தில் பயணிக்கிறாங்க. ஐயாவையும் ஐயாவுடைய டீம் எல்லாருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். பெரிய பொறுப்பு. சென்னையில் அட்வென்ட் கிறிஸ்டியன் சர்ச்சுடைய சேர்மனாக இருக்கிறாங்க. அவங்க சர்ச்சில் 2000 குடும்பங்கள் மேல் இருக்குது. பெரிய பொறுப்பு. ஐயா வந்துட்டு போங்கன்னு சொன்ன உடனே மனமும் வந்து டேட் கொடுத்து இந்த நாளில் வந்தாங்க. நாங்கள் கீழ்கால் குடும்பத்தின் சார்பாக இயேசு நாமத்தில் ஐயாவுக்கு நன்றி செலுத்துகிறோம். பால்ராஜ் ஐயா, உங்கள் டீம் எல்லாருக்கும் நாங்கள் நன்றி சொல்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.